ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்யஸ்ரீ ஃபேமிலி டைம். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி எப்படி ஹல்வா செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். இது வந்து தன்யா கேட்டால் அதனால் நான் இன்றைக்கி செய்கிறேன். 1 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் நெய், அதுக்கப்புறமா முந்திரி. இது மட்டும் போதும், அல்வா செஞ்சிடலாம். நெய் வந்து இப்போ நான் 1/4 கப் எடுத்துகிட்ருக்கேன். நமக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சு. நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணணும். ஸோ தண்ணி இப்போ நான் ஆல்ரெடி கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ வந்து முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா லேசாக வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்து வச்சாச்சு. தண்ணி லேசாக கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யில் வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நிறுத்திட்டேன். இதுக்கு வந்து நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒட்டாமல் அல்வா வரும். இது வந்து ஆக்சுவலி எனக்கு என்னோடய நெய்பர் தான் வந்து சொன்னாங்க இந்த ரெசிபி. அவங்க வந்து திருநெல்வேலிக்காரவங்க. நெய் இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நேச்சர் கலருக்காக நம்ம வந்து சுகரை வந்து லேசாக கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டா போதும். அது நல்லா நமக்கு வந்து ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நமக்கு அதை அப்படியே நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா இந்த பாய்லிங் வாட்டரில் நம்ம ஆட் பண்ணுறதுனால மாவு நல்லா இதில் வெந்துடும். நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல், கட்டிலாம் இருந்ததுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அந்த தண்ணி வந்து சுண்டும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகர் வந்து நல்ல ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வரும். ஸோ அந்த நேச்சர் கலர் வந்து நமக்கு அல்வாக்கு வந்து கரெக்டான அந்த கலர் கொடுக்கும். நல்லா தண்ணிலாம் நல்லா சுண்டிகிட்டே இருக்கு பாருங்கள். நல்லா கிளறுங்க. நல்ல கலர் வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம நிறுத்திட்டோம். இப்போ இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ அந்த கலர் வந்து அதில் நல்லா பிளெண்ட் ஆகும், நல்லா மிக்சிங் ஆகும். அப்போ வந்து நமக்கு அந்த அல்வா கலர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். எப்போவுமே குழந்தைங்க வந்து கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் எது வேணாலும் சாப்பிடுவாங்க. மாவு நல்லா வருது, நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் கோதுமைக்கு நான் வந்து சுகர் வந்து 1 கப் நான் எடுத்துட்டுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடாமல் கிளறிட்டே ஆட் பண்ணுங்கள்.
சுகர் வந்து கரைஞ்சதும் நல்லா இந்த மாதிரி கரைய ஒரு மாதிரி லிக்விடாக மறுபடியும் ஆகும். ஸோ இந்த டைமில் இன்னும் நல்லா கைவிடாமல் நம்ம வந்து கலரிண்டுட்டு இருக்கணும். இப்போது நெய் வேணும், இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒட்டாமல் வருது பாருங்கள். அதனால் நான்ஸ்டிக் இருந்தாவோ இல்லை இரும்பு கடாய் இருந்தாலும் நல்லா பண்ணலாம். நல்லா வாசனை வருது, நெய் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் கலரலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பதத்தில் வந்துருச்சு பாருங்கள், நல்லா ஒட்டாவே இல்லை. இப்போ இதை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோ, அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போது 2 லிட்டில் க்யூட் ஜட்ஜஸ் என்னோடய அல்வாவை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.